Next, fourth sum. Find the product of. Product na ஒண்ணுமே கிடையாது, நம்ம மல்டிபிள் பண்ணணும். அதுதான் ப்ராடக்ட்னாலும் மல்டிப்ளைனாலும் ஒண்ணுதான். ஓகேவா? சரி, இப்ப 2 நம்பர் கொடுத்துருக்காங்களா, நம்ம எப்பயும் போல என்ன பண்ணலாம், மல்டிபிள் பண்ணலாமா? சரி, ஓகே. 35 இங்கே 22 இதை நம்ம மல்டிபிள் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? சரி, இப்ப ஃபர்ஸ்ட் 2 டேபிளால 5யும் 3யும் பண்ணலாம். 2 5s are 10க்கு 0, பேலன்ஸ் இங்க 1. 2 3s are 6, 6 plus 1 7. 2 டேபிள்ல பண்ணிருக்கேன். 2 5s are 10க்கு 0, பேலன்ஸ் 1. 3 2s are 6, 6 plus 1 7. நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த நம்ம முடிச்சிட்டோமா? இந்த 2 டேபிள் பண்றப்ப செகண்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்றப்ப 0 போட்டுட்டு தான் நீங்க நெக்ஸ்ட் டேபிள் சொல்ல போகணும். ஓகே, 5 2s are 10க்கு 0, பேலன்ஸ் இங்க 1. நெக்ஸ்ட் 2 3s are 6, 6 plus 1 7. ஸோ 0 7 7. ஓகேவா? இப்போ 2 நம்பரை மல்டிபிள் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும், சைன் போடணும். ஓகேவா? 2 நான் மல்டிபிள் பண்ணா நமக்கு 770 வருது. சரியா? மைனஸ் இன்ட்டு பிளஸ் ரெண்டுமே டிஃபரன்ஸ் சைனை மல்டிபிள் பண்றப்ப நம்மளுக்கு என்ன வரும், மைனஸ். ஸோ மைனஸ் 770 இஸ் த ஆன்சர். இந்த இண்டிஜஸ் லெசனை பொறுத்த அளவுக்கு நீங்க சைன் கரெக்டா போடலைன்னா, என்னதான் கரெக்டா மல்டிபிள் பண்ணியிருந்தாலும் நீங்க சைன் கரெக்டா போடலைன்னா ஆன்சர் ராங் ஆயிடும். ஸோ என்ன மல்டிபிள் பண்ணிட்டு பிளஸ் சைன் போடணுமா மைனஸ் சைன் போடணுமா கரெக்டா நீங்க பார்க்கணும். ஓகேவா? சரி, இப்ப நெக்ஸ்ட் சம பாருங்க. இப்ப 3 நம்பர் இருக்கா, 2 நம்பரா பண்ணிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இது 2 மல்டிபிள் பண்ணலாம். ஓகேவா? 10 ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் போட்டுக்கோங்க. 10ஐயும் 12ஐயும் மல்டிபிள் பண்ணலாம். 2 into 0 0, 2 1s are 2. எக்ஸப்ட் 0 போட்டுக்கோ. 1 into 0 0, 1 1s are 1. ஸ்டார்ட் பண்ணுங்க. 0 2 1, 120. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், 2 நம்பரை மல்டிபிள் பண்ணிட்டோம். ஸோ 120 வருது. இப்ப சைன் பார்க்கணும்ல, அங்க மைனஸ் சைன் இங்க பிளஸ் சைன், 2 வேற வேற சைன் என்ன வரணும், மைனஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் நம்பரை ரைட் பண்ணுங்க. சரி, இப்ப அதே போல இது 2ஐயும் மல்டிபிள் பண்ணலாம். ஓகேவா? 129. 9 into 0 0, 9 2s are 18 8, பேலன்ஸ் 1. 1 into 9 9, 9 plus 1 10. சரி, இப்ப என்ன பண்ணிட்டோம், நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 1018 நம்பர் மட்டும் தான் மல்டிபிள் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் சைன் பாருங்க, ரெண்டுமே சேம் சைனா, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அப்புறம் இங்க பிளஸ் பிளஸ் போடலினாலும் இங்க பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, 3 நம்பர் கொடுத்துருந்தா ஃபர்ஸ்ட் 2 நம்பர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆன்சர்ல இருந்து 3 நம்பர் போட்டு மல்டிபிள் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் போல 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. சரி, அப்ப என்ன பண்ணலாம்னா இது 2ஐயும் ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது 2ஐயும் மல்டிபிள் பண்ணலாம். ஈஸியான டேபிள் தான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், சைனை பண்ணிக்கலாமா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ரெண்டுமே சேம் சைன் என்ன வரும், பிளஸ். இப்போ நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணுங்க. 9 8s are 72 முடிச்சாச்சா? நெக்ஸ்ட் இன்ட்டு இது ரெண்டுமே சேம் சைன், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். 7 6s are 42. ஓகேவா? இப்போ ரெண்டுமே பிளஸ்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் 4 நம்பர் இருந்தது, 2 நம்பர் பிராக்கெட் 2 மட்டும் நான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மைனஸ் சைனை பண்ணிட்டா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்பர் டேபிள் சொல்லிட்டீங்கன்னா 9 8s are 72 வந்துச்சு. இது அதே மாதிரி சைனஸ் அதை சைனை ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணுங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். 7 6s are 42. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், இது ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கு. 72 into 42 இது 2 எப்பயும் போல என்ன பண்ணணும், நம்ம மல்டிபிள் பண்ணலாம். சரியா? 72 42 மல்டிபிள் பண்ணுங்க. 2 2s are 4, 2 7s are 14. செகண்ட் ஸ்டெப் 0, 4 2s are 8, 4 7s are 28. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். 4 plus 0 4, 4 plus 8 12க்கு 2, பேலன்ஸ் 1. 1 plus 1 2, 2 plus 8 10, 10க்கு 0 இங்க பேலன்ஸ் 1. 2 plus 1 3. ஓகேவா? The answer is 3024. இப்போ இந்த டைம் கரெக்டா மல்டிபிள் பண்ணிருக்கோமான்னு செக் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் 2 டேபிள பண்ணணும். 2 2s are 4, 7 2s are 14. செகண்ட் ஸ்டெப்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 0 போட்டோம். நெக்ஸ்ட் 4 2s are 8, 4 7s are 20. சூப்பரா பண்ணிட்டோம். 4x அடிஷன் பண்ணணும். 4 plus 0 4, 4 plus 8 12க்கு 2, பேலன்ஸ் 1. 1 plus 1 2, 2 plus 8 10, 10க்கு 0 இங்க பேலன்ஸ் 1. 1 plus 2 3. So 3024 is the answer. It's very easy. உங்களுக்கு addition, subtraction அதை விட மல்டிப்ளிகேஷன் ரொம்ப ஈஸி.
இதுக்கு மஸ்ட் ஸ்டடி த ஆல் த டேபிள்ஸ். டேபிள்ஸ் தெரியலனா கண்டிப்பாக சம் போட முடியாது. அதனால் டேபிள்ஸ் எவ்ரிடே 2 டேபிள்ஸாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டேபிள்ஸ் ஈஸியாக படிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாமா? ஓகே, 4th சம்லேயே நெக்ஸ்ட் 4th சம் இருக்குது. இதை மட்டும் ஈஸியாக ஆன்சர் ரைட் பண்ணிடலாம். என்னன்னு சொல்லுங்கள். இங்கே கொஸ்டின் ஆல்ரெடின்னு சொல்லிட்டேன். இத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருந்தாலும் சரி, இடையில 0ன்னு ஒரு நம்பர் வந்துச்சுன்னா 0 இன்ட்டு எனிதிங் 0 தான் இருக்குது. வேறு எதுவுமே நீங்கள் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் பண்ணலாம். இதே மாதிரி தான் 4 நம்பர்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்? 2 நம்பர்ஸாக நம்ம மல்டிபிள் பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்போ நான் ஃபஸ்ட்டு 2 என்ன பண்ண போகிறேன்னா சைனை மல்டிபிள் பண்ணிக்க போகிறேன். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 வேறு வேறு சைன். ஸோ ஆன்சர் இஸ் மைனஸ். நெக்ஸ்ட் என்ன வரும்? 2 இன்ட்டு 50 2 மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட் இன்ட்டு ஃபஸ்ட்டு மைனஸ் சைனை பண்ணிக்கலாம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 24 இன்ட்டு 4 ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிட்டு எழுதிட்டு அப்படி உங்களுக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும். சரி, இது ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். 250 என்ன வரும்? 2 இன்ட்டு 50 100 வரும். இன்ட்டு 425 வரும் 100 தான். மைனஸ் இருக்கிறது அப்படியே போட்டுருங்க. இப்போ ஆன்சர் என்ன வரும்னா ஃபஸ்ட்டு சைனை மல்டிபிள் பண்ணுங்கள். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. சரியா? இப்போ பாருங்களேன். இப்போ இது ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ஒன்றையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 1 1s are 1. மொத்தம் கவுண்ட் பண்ணுங்கள் எத்தனை 0 இருக்குன்னு. 1 2 3 4 அப்படின்னா 4 0 ரைட் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் இஸ் 10,000. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்பரை மல்டிபிள் பண்ணிட்டேன். சைனை பண்ணிட்டேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்புறம் 1 இன்ட்டு 1 1 இப்போ 0 கவுண்ட் பண்ணி 4 0 அப்படியே போட்டுருங்க. அவ்வளோதான். அப்படின்னா அதாவது 4th சம்மில் டோட்டலாக 5 சம் கொடுத்துருக்காங்க. 5 சம்மே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? உங்களுக்கு ரொம்ப இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம்.